ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ப்ளீட்டட் மேக்ஸி ட்ரெஸ்ஸுக்கான யோக் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ லைன் கிளாத்தில் கட் பண்ணி அதை நம்ம சாரியில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் அதுக்கான நெக் போர்ஷன் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பேக் பார்ட்டுக்கு நம்ம ஒரு நெக் மாடல் கொடுக்க போகிறோம். ஸோ இது எப்படி டீட்டெயிலாக நம்ம மார்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு சிம்பிளாக ஸ்வீட் அவுட் நெக் கொடுத்து, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் அவுட் நெக் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ கேன்வாஸை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். கேன்வாஸ் ஸ்ட்ரெயிட்டாக இல்லைனா அதை ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் இருந்து 1/2 inch ஷோல்டர் ஜாயினிங்க்கு. நெக்ஸ்ட்டு உங்கள் நெக்கோட லென்த்து. ஸோ என்னோட நெக் லென்த்து 5 inches, அது கூட 1/2 inch ஆட் பண்ணனா 5.5 inches நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட்டு உங்கள் நெக்கோட வித் என்னவோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட நெக் வித்து 3 inches. ஸோ அதை நான் மார்க் பண்ணுறேன். சேம் கீழையும் 3 inches. இப்போது இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது ஸ்வீட் அவுட் நெக் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த கார்னர்லேருந்து ஒரு 1.5 inch நான் மார்க் பண்ணுறேன் மேலே. இங்கேருந்து அவுட் சைடாக ஒரு 1/2 inch மார்க் பண்ணுறேன். ஸோ 1/2 inchலேருந்து நீங்கள் ஒரு 1/4 inch வெளியே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது உங்கள் ஹார்மோல் ஸ்கேல் எடுத்து இந்த கார்னர்லையும் இந்த வெளியே மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த பாயிண்ட்லையும் இப்படி டச் ஆகிற மாதிரி வச்சு இப்படி ஒரு கர்வ் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கேலை இப்படி வச்சு இந்த பாயிண்ட்டும் இந்த வெளியே மார்க் பண்ணியிருக்கோம்ல இந்த பாயிண்ட்டும் டச் ஆகிற மாதிரி இப்படி ஒரு கர்வ் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸோ புரியுதா? ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம இந்த நெக்கை வந்து ட்ரா பண்ணால் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதில் இருந்து ஒரு 1 inch வெளியே மார்க் பண்ணி இந்த கேன்வாஸை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உள்ள மார்க் பண்ணிருக்கோம்ல இந்த ஷேப்பை கட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைனை கட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே மேலே ஷோல்டர் ஜாயினிங்க்கு 1/2 inch இருக்கும்ல அந்த லைனை விட்டுட்டு ஸோ இப்படி தான் நமக்கு இந்த நெக் இருக்கும். ஸோ இதை ஒரு கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது பேக் பார்ட் நெக் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேக் நெக் லென்த் வந்து நான் டோட்டலாக 7 inches எடுக்கிறேன். ஸோ 7 inchesக்கு கீழே வரும். ஸோ நான் டோட்டலாக 7 inches எடுக்கிறேன். ஸோ மேலே ஷோல்டர் ஜாயினிங்க்கு 1/2 inch சேர்த்து ஸோ 7.5 inchesல நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ மேலே ஒரு 1/2 inchல மார்க்கிங். ஸோ கீழே டோட்டலாக 7.5 inchesல மார்க் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ரெண்டு மார்க்கிங்க்கும் ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது உங்கள் நெக்கு வித்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க 3 inches. நெக்ஸ்ட்டு நெக்கோட டெப்த்து. ஸோ மேலே இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நான் ஒரு 3 inches மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறது அந்த டிசைனுக்கு. ஓகே, இப்போ இந்த 3 inchesக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன். ஓகே, ஸோ இப்போது மேலே இருக்க பாக்ஸில் நம்ம அந்த இப்போ மேலே இருக்க பாக்ஸில் நம்ம யூ ஷேப் கொடுத்து எடுத்துப்போம். ஸோ இப்போது கீழே அந்த டிசைன் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஓகே, ஓகே, இப்போ கீழே இருக்க இந்த டிசைன் மார்க் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நம்ம நாட் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்காக ஒரு 1/4 inch மட்டும் கீழே இறக்கிக்கோங்க. ஸோ இங்கேருந்து அந்த ஷேப் வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்படி உள்பக்கமாக ஒரு கர்வ். ஓகே, ஸோ உள்பக்கமாக ஒரு கர்வ், சேம் அதே மாதிரி இன்னொரு கர்வ். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இதோட எண்டில் வந்து ஃபினிஷ் ஆகிடணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கர்வ் வந்து நீங்கள் கொடுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கார்னர்லேருந்து இப்படி ஒரு ஷேப். ஓகே, ஸோ தெரியுதா?
இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் கீழே நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துட்டு வரணும். ஓகே, ஸோ ஸ்கேலப் ஷேப் மாதிரி அழகாக கர்வாக கொடுத்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்து எடுத்துட்டு இதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் வரும். ஸோ இப்போது இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு கேன்வாஸ் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் கட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நகர்ற மாதிரி இருந்துச்சுன்னா பின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பின் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஷேப் கொடுத்துருக்கோமோ அதே ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஓகேவா, ஸோ இப்போது இந்த 2 நெக் பீஸையும் இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் அயன் பண்ணி எடுத்திருக்கேன். சேம் இந்த நெக் பீஸையும் ஸோ உங்ககிட்ட லைனிங் கிளாத் இருந்தாலும் அதே லைனிங் கிளாத்லேயே நீங்கள் வச்சு அயன் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நமக்கு உள்ளே தான் போக போகுது. ஸோ நீங்கள் என்ன கிளாத் கொடுக்குறீங்கன்னு தெரிய போகிறதில்ல. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அயன் பண்ணிவிட்டு இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேவா, ஸோ மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம நெக் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரண்ட் பார்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ நான் ஃப்ரண்ட் பார்ட் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைட். ஓகே, பார்ட்டோட ரைட் சைடுக்கு மேலே ஸோ நம்ம ஆல்ரெடி கேன்வாஸில் கட் பண்ணி அயன் பண்ணி வச்சுருக்கோம்ல, இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ எக்ஸஸாக இருக்க கிளாத்தெல்லாம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போது இதோட சென்டர் பாயிண்ட்டை நாட்ச் பண்ணிக்கோங்க. இது 2ஆ ஃபோல்ட் பண்ணி ஸோ இங்கே நமக்கு நாச்சஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கேன்வாஸ்லையும் நான் சென்டரில் நாட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சென்டர் நாச்சும் இந்த சென்டர் நாச்சும் ஒன்றா இருக்க மாதிரி இப்படி பிளேஸ் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இந்த நெக் போர்ஷனை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த நெக் போர்ஷனை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்து கேன்வாஸை ஒட்டியே ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ என்னோட ரெடி மெஷர்மெண்ட் 3 இன்ச்சஸ் வச்சு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கேன்வாஸ்லேருந்து ஒரு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணும் போது 2.75 இன்ச்சஸில் வச்சு மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பின் பண்ணியாச்சு. இப்போ இந்த நெக் போர்ஷனில் கேன்வாஸை ஒட்டியே நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஸோ பொறுமையாக அந்த ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அந்த கார்னர் வரும்போது கரெக்டாக நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ஹேர் எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா டேப் பண்ணி கரெக்டாக ப்ளைனாக இருக்க மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ தூக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணிவிட்டு இதை நான் டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னரில் சிசர் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த கார்னர்லையும் சிசர் கட், இந்த கார்னர்லையும் சிசர் கட். ஸோ இப்போது இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துட்டு டர்ன் பண்ணிங்கன்னா இது வந்து ஈஸியாக டர்ன் ஆகும். ஓகே, ஸோ நான் இப்போ டாப் ஸ்டிச் கொடுத்துட்டு டர்ன் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, சுற்றி டாப் ஸ்டிச் கொடுத்துட்டேன். இப்போ இதை டர்ன் பண்ணோம்னா நமக்கு அழகாக டர்ன் ஆகும்.
ஓகே, இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு டாப் ஸ்டிச் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நான் இதை ஒட்டி ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ உங்ககிட்ட பார்டர் ஏதாவது இருக்குது, நீங்கள் இன்னும் டிசைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் இன்னும் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே ஷேப்புக்கு ஸோ இந்த மாதிரி உங்கள் பார்டர் இருந்துச்சுன்னா இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதே ஷேப்புக்கு நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இந்த இடத்துல இப்படி மேல் பக்கமாக இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இப்படி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா பிரைட்டாக நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் நெக்கை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் நெக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேப்ரிக்கோட ரைட் சைட் பக்கம் நம்ம அயன் பண்ணி எடுத்துருக்கோம்ல, ஸோ இங்கேயுமே நம்ம சென்டரில் நாச் பண்ணியிருப்போம். ஸோ அந்த சென்டர் நாச்சும் அதில் இருக்க சென்டர் நாச்சும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம நாட் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் இங்கே ஸ்டிச் பண்ணும் போதே ஸோ இந்த மாதிரி நான் ஒரு நாட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஸ்டிச் பண்ணும் போதே இந்த நாட்டை இந்த பிளேஸில் கரெக்டாக சென்டரில் இப்படி இன்செர்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது நமக்கு டேர்ன் பண்ணும் போது இன்விசிபிளாக நமக்கு டேர்ன் ஆகிடும். ஓகே, ஸோ நாட் வச்சுருக்கிறது நமக்கு வெளியே தெரியாத மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இந்த நாட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு செப்பரேட் வீடியோவாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நெக் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இங்கே வரும்போது நாட்டை வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். ஓகே, பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நாட் வந்து கரெக்டாக எங்கே வரணும்னு சொல்லிட்டு இப்படி எடுத்துட்டு இங்கே மார்க் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கரெக்டாக சென்டர் வந்ததும் இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு ஸோ இப்போது அந்த நாட்டை இங்கே இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டு திரும்ப அந்த ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறோம். ஓகே, ஓகே, அகைன் இந்த இடத்துல வந்ததும் இன்னொரு நாட்டை இன்செர்ட் பண்ணணும். ஸோ கரெக்டாக நல்லா உள்ள தள்ளி வச்சிங்கன்னா தான் அது அதுக்கு மேலே நமக்கு ஸ்டிச் விடும். ஸோ இது கரெக்டாக இன்செர்ட் ஆகலை, ஸோ வெளியே வந்துடுச்சு. ஸோ நான் அகைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, பிஞ்ச் மட்டும் விட்டுட்டு ஸோ டோட்டலாக ஃபுல்லாகவே 1/4 இன்ச் மட்டும் இருக்க மாதிரி விட்டுட்டு இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து த்ரெட்டு நல்லா உள்ளே இன்செர்ட் ஆகலைன்னா ஸோ ஃபுல்லாக சுற்றி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே நமக்கு கேப் இருக்கும். ஸோ இங்கே உங்கள் நாட்டை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்படி பிடிச்சிக்கோங்க. ஓகே, ஸோ இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சிட்டு இதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஓகே, இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன். இப்போ அதை சுற்றி ஃபுல்லாக சிசர் கட் போட்டுட்டு நம்ம இதை டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்கேலப் டிசைன்லாம் கொடுக்குறீங்கன்னா காலர் கேன்வாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இது அழகாக நமக்கு டர்ன் ஆகும். ஸோ ஃபேப்ரிக் கேன்வாஸ்ன்றதுனால நமக்கு உள்ளேயே சுருண்டுக்குது. ஓகே, ஸோ நீங்கள் காலர் கேன்வாஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், அது நல்லா நமக்கு ஸ்டிஃபாக டர்ன் ஆகும். ஸோ இப்போ வர கேன்வாஸ் எல்லாமே இதை பாருங்கள், நான் அயன் பண்ணி எடுத்தேன், அப்படியே வெளியே வந்துடுதில்ல. ஸோ அதனால் நீங்கள் காலர் கேன்வாஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கிறேன், அப்போ எனக்கு ஸ்டிஃபாக இருக்கும். டாப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்.
ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்கேலப் டிசைன் கொடுக்குறீங்கன்னா காலர் கேன்வாஸ் யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு அந்த ஷேப் வந்து அழகாக ப்ராப்பராக தெரியும். ஓகே, இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ பேக் நெக் நமக்கு இப்படி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஸ்லீவுக்கு இது சென்டர் வர மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ சைடில் வந்து அட்டாச்சிங் கொடுத்துட்டு ஸ்லீவ் வந்து நான் 2 ஸ்லீவுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஸ்லீவ் அட்டாச்சிங், சைட் ஜாயினிங் நிறைய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, சைட் ரைட் சைட் உள்ளே இருக்க மாதிரி வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கணும், ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் கீழே இருக்க ஸ்கர்ட் பார்ட்டுக்கு எப்படி நம்ம ப்ளீட் கால்குலேட் பண்ணுறது, ஸோ அந்த ப்ளீட்டை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். டைலரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.